ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் நடந்தது தான் இந்த விளாக். இதில் கொஞ்சம் மார்னிங் எடுத்ததும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட பேக் ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு மாமியார் எடுத்து கொடுத்த சாரீ தான் இது. வருஷம் கல்யாண நாளுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இந்த வாயில் சாரீ, அதாவது பியூர் காட்டன் சொல்லுவாங்களே, அந்த சாரீ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க கிஃப்ட் பண்ணுறதும் மோஸ்ட்லி அந்த சாரீ தான் இருக்கும். எனக்குமே பிடிக்கும், அதனால் நான் வியர் பண்ணிப்பேன். இது என்னென்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம், அதுதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. வருஷம் வந்து சாரீ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு எனக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அவங்க என் கூட இருக்கும்போது சோகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்தது. அது வந்து நாங்கள் வந்து ஜாலியாக பேசி சிரித்து அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனால் அவங்கள நான் கேர் பண்ணிப்பேன், என்னை அவங்க கேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது. அவங்க வந்து நான் வியர் பண்ணுற சாரீ அவங்க வியர் பண்ணிப்பாங்க, அவங்க வியர் பண்ணுற சாரீ நான் வியர் பண்ணிப்பேன். இன்ஸ்கர்ட் கூட நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஷேர் பண்ணி வியர் பண்ணிப்போம். அந்த ஹெசிடேட்லாம் படவே மாட்டோம், அவங்களுமே பார்க்கவே மாட்டாங்க. இன்கேஸ் பேபி இருந்ததுக்கப்போ என்கிட்ட பெருசாக இந்த வாயில் புடவைலாம் இருக்காது. அவங்களோட சாரீ தான் நான் வியர் பண்ணிப்பேன். அந்த நியூ பார்ன் பேபி அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் கூட பார்க்கவே மாட்டாங்க. அகெயின் அந்த சாரீவே அவங்க வியர் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான். மற்றபடி அப்படியே சிரித்து பேசி விளையாடி அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. அதனால தான் அந்த வீடியோவில் அவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்தோடனே ரொட்டீன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு, அதாவது இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு, சாம்பார் இருந்தது அதை ஒரு பக்கம் சூடு பண்ணிவிட்டு, அப்பாவுக்கு காலையில் வச்ச கவுனி அரிசி கஞ்சி இருந்துச்சு, அதையுமே ஒரு பக்கம் சூடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டீ வைக்கலான்னு சொல்லிட்டு டீ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் வந்து கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் அதை நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு ஒரு பாத்திரம் மாற்றி அதையுமே வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டேன், இட்லி மாவையும். அப்புறம் ஒரு பக்கம் டீ இருந்துட்டு இருந்தது, கவுனி அரிசி கஞ்சி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. அப்பாவுக்கு வந்து அல்டர்னேட்டில் தான் கஞ்சி வந்து கொடுத்துட்ருக்கேன். காலையில் ஸ்வீட்டு, அப்புறம் நடுவில் உப்பு இருக்கும், அப்புறம் நைட்டுக்கு ஒரு டைம் ஸ்வீட் கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ரொட்டீன் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கவுனி அரிசி கஞ்சி அப்படியே இருந்துச்சு. அது வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் கொடுக்குறது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் அதை அப்படியே சூடு பண்ணி இந்த வேலைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு, சாதம் பார்த்தோன்னா நிறையவே மீந்துடுச்சு. 2 வேலைக்கும் பிளான் பண்ணி தான் சாதம் செஞ்சுருந்தேன். 2 வேலையுமே சாதம் தான் சாப்பிட்ருந்தோம். இருந்தாலுமே சாதம் கொஞ்சம் நிறைய மீந்துடுச்சு. அதை அப்படியே வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் எலுமிச்சை பழம் இருந்தது, அதையும் உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். புளி, உப்பு, மஞ்சத்தூள் அந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். அது இல்லாட்டி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழம், உப்பு, மஞ்சத்தூள் இந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே புளிப்பு தான்றதுனால நல்லாவே இருக்கும். அது பிசைஞ்சு அமுக்கி எடுத்து வச்சுட்டேன். அதை அப்படியே கலரி கொடுத்தோன்னா எனக்கு நைட்டு டிஃபன் முடிஞ்சிடும். அதனால் அப்புறம் டீயுமே ரெடி ஆகிடுச்சு. அதையுமே எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலை கரெக்டாக இருந்தது. நடுவில் வந்து விளக்கேற்றிட்டு ஒரு பட்டையுமே போட்டு வந்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தது, அதையுமே சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாதம் கிண்டி பசங்களுக்கு கொடுத்துட்டேன். பசங்களுக்கு இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, இதில் என்ன இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி நம்ம அமுக்கி புளி சாதமும் சரி, இந்த எலுமிச்சை சாதமும் சரி, அமுக்கி ஊற வச்சு எடுத்து வச்சு கலரி கொடுத்தோன்னா பசங்க விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. அதனால் பசங்களுக்கு அதை கலரி கொடுத்துட்டு எனக்கு வந்து தோசை சுட்டுக்கிட்டேன். எனக்கு காலையிலையுமே சாதம், மதியமே சாதம், இப்பயும் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சா, சாம்பாரும் இருந்தது. அதனால் நம்ம தோசை சுட்டுக்கலாம். என்ன தான் நம்ம வகையாக சாப்பிட்டாலும் இந்த ஒரு தோசையை சுட்டு நைட்டு சாப்பிட்டா தான் அந்த நைட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் தோசை சுட்டுக்கிட்டேன். தம்பிக்குமே தோசை சுட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். தம்பி கொஞ்சம் லேட்டாக தான் வருவான், நைட்டுக்கு வேலைக்கு போகிறான். அதனால் அவனுக்கு எடுத்து வச்சுட்டு நானுமே சாம்பார் போட்டு இந்த தோசை சாப்பிட்டு இந்த நாள் முடிஞ்சுட்டு. வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.